ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே வரவேற்கிறோம். இந்த புதிய வருடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் காட் பிளஸ் யூ. கடந்த வருடத்தை நாம் வெற்றியோடு முடித்து ஒரு புதிய வருடத்தை தேவன் காண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. God is so good. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பாமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு நல்ல வருஷத்தை எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த காலை வேளையிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக இந்த வருடத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வாசித்து நாம் ஆராதித்து ஜெபித்து இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு நிறைவேற்றி தருவார். என்னவென்றால், அவன் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த 17ஆம் அதிகாரத்தை பார்த்தால் மிகவும் அருமையான ஒரு அதிகாரம். அங்கே பஞ்சம், ஒரு தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, drought and death and so much of situations மத்தியிலே தேவன் இந்த இடத்திலே அதன் நடுவிலே தீர்க்கதரிசி மூலமாக இதை கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சூழ்நிலைகள் இங்கே வெட்கமாய் இருக்கலாம், நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஒருவேளை சவால்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் வருத்தமின்றி மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுரு மரத்தை போல இருப்பான் என்று. இது செழிப்பை குறிக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a prosperity doctrine, but it is more than that. In our spirit and soul and body, ஆண்டவர் நாம் கனி கொடுக்கத்தக்கதாக இந்த வருஷத்திலே ஒரு ஜூபிலி, ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஒரு இன்க்ரீஸ் அண்ட் செழிப்பான ஒரு தேசமாய் இந்த வருடத்தில் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த கேதுருவை பார்க்கும்போது அது வெற்றியை குறிக்கிறது, அது ஜெயத்தை குறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு அவைகளை கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வேலையிலும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், படிப்பிலும், நம்முடைய சமுதாயத்திலும், நம்முடைய தேசங்களிலும், நம்முடைய சபைகளிலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும், எல்லாவற்றிலும் அதை நிறைவேற்ற போகிறார். அங்கே ஈசாக்கை பார்க்கும்போது அவர்கள் அந்த கிணறை வெட்டும் பொழுது அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டு அங்கே தேவன் அவர்களை செழிப்பாக மாற்றினது நிமித்தமாக அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று தேவன் தேவைகளை ஆபிரகாமுக்கு சந்தித்தார், ஈசாக்குக்கு செய்தார், நிச்சயமாகவே நமக்கும் செய்வார். இந்த வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருடத்திலே தேவன் யெகோவா ஈரேயாக தேவைகளை சந்தித்து எதிர்பார்ப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அவருக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலே நாம் தேவனை ஆராதித்து இந்த வருடம் முழுவதும் we are going to worship him more, we are going to pray more, we are going to read the word of God more, we are going to do great things for God more and more. நாம் வேலைகளை செய்ய போகிறோம், நம்முடைய
படிப்புகளிலும் எல்லாவற்றிலும் நாம் செழிப்பாக மாற தேவன் நம்மை ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல அவர் மாற்றப் போகிறார். அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஆராதித்து ஜெபித்து இந்த வேளையிலே இந்த வருடத்தை, இந்த வாரத்தை, இந்த காலை வேளையை நாம் ஆரம்பிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, இந்த முதல் காலை வேளையிலே, இந்த முதல் வாரத்திலே, நாம் இந்த காலை வேளையிலே தேவனுக்கு நன்றி சொல்லி நம்மை புதிய நாளுக்குள்ளாக என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அனைத்தையும் அருளிடும் தேவன் யெகோவா ஈரே, நீரே எங்களை நடத்த போகிறீர். இந்த வாரம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் நீரே எங்களை நடத்த போகிறீர் என்று சொல்லி நாம் ஆராதித்து நாம் ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள்ளே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. வெட்கத்துக்கு, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கிருபை, புது கிருபை தாரும் தேவா. பாடுவோமா? ஆராதிப்போம். பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. சவால்கள் சந்தித்திடு, சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஆமென். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட. ஆமென். சமாதானம் நான் பெற்றிட. ஆராதிப்போம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை
சொல்லி முடிப்போமா? கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அலங்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய நாளுக்குள் நடத்தும் ஐயா, புதிய கிருபை நாள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே, நீரே பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே சவால்கள் வரும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் வரும் ஆண்டவரே, ஏமாற்றங்கள் வரும் ஆண்டவரே, பிரச்சனைகள் வரும் ஆண்டவரே. ஆனால் அவைகள் மத்தியிலே மிகவும் கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு மரமாக ஆண்டவரே, தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாக நீர் எங்களுக்கு ஜீவன் தரப்போகிறீர், பலன் தரப்போகிறீர். யார் தரப்போகிறீர் என்றால் நம்முடைய தேவன் யெகோவா ஈரேயாக. அந்த இடத்துல அவர்கள் ஆலயம் ஒரு ஆல்டரை கட்டி அந்த இடத்துல அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சொல்லுவோம், யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. எதிர்பார்ப்புக்கு என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்திரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி. சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்திரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதிப்போ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சொல்லுவோமா? யெகோவா யெகோவா
புதிதாக நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்க போகிறீர் ஆண்டவரே. செழிப்புள்ள தேசமாக மாற்ற போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்றிலும் ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனால் நாங்கள் உம்மை தேட போகிறோம் ஆண்டவரே. அதிகமாக ஆராதிக்க போகிறோம் ஐயா, அதிகமாக ஜெபிக்க போகிறோம் ஐயா, அதிகமாக வேதத்தை படிக்க போகிறோம், அதிகமான காரியங்களை செய்ய போகிறோம். எங்கள் வேலைகளிலே ஆண்டவரே வேலை செய்ய போகிறோம் ஐயா, படிப்புகளிலே ஆண்டவரே, குடும்ப காரியங்களிலே ஆண்டவரே, சபையிலே, சமுதாயத்திலே இயேசுவை உயர்த்த போகிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்ய போகிறீர். உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம், இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, அவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் செழிப்பாவார்களாக ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே மிகவும் செழிப்பாவார்களாக ஆண்டவரே. Exceedingly fruitful, O Master. Let them be like a tree yielding fruit, O Master. Let them increase, O Lord. Not just some prosperity, O Lord, in their spirit, soul and body. Let them be blessed, O Lord. Let them flourish. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. And God willing, we'll see you next week. Amen. உலகத்தில் ஜெயம் எடுக்க ஆமென். சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த